ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய முதல் திரைப்படமான சிக்மா படத்தை எடுத்திருக்காரு. தன்னுடைய முதல் படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் பேனரில் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, லைக்கா ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண படம் கத்தி. அந்த ஒரு விஷயத்தினாலேயே விஜய் அவர்களுடைய பையனான ஜேசன் சஞ்சயும் லைக்கா ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்தோடைய படப்பிடிப்பு வேலைகள் அனைத்துமே முடிஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் துல்கர் சல்மான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தன்னுடைய எக்ஸ்பேச்சில் சிக்மா படத்தோட முதல் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஜேசன் சஞ்சய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த பாடலில் மறைமுகமாக தன்னுடைய அப்பாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கதாக ஒரு சைட்லேருந்து ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாடலில் ஒரு இடத்துல பதவி மேலே எனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி ஒன்று வருது. இந்த லைனை கேட்ட ஃபேன்ஸ் நிறைய பேர் அவருடைய அப்பாவை தான் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மற்றும் சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட அப்பாவோட கட்சியில் எந்த ஒரு காலத்துலையும் சேர மாட்டேன் அப்படிங்கிறது தான் இவர் மறைமுகமாக சொல்ல வராரோ அப்படின்னும் ஒரு சைட்ல இருந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பேக்கப் எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்றப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் வரலை. அந்த பதவியேற்பு விழாக்கு வேறு வராததுனால அவர் அரசியல் பக்கம் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ரஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அவரும் அவங்களோட அம்மாவும் தனியாக ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அப்பாவை இந்த மாதிரி ஒரு சாங்கில் அவரை சீண்டிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.